விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழக அரசுல இருந்து கொடுக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறைக்கு கீழே கொடுக்கக்கூடிய இந்த மாடி தோட்டத்துக்கான கிட்ட எப்படி நம்ம ஆன்லைன்ல விண்ணப்பிச்சு வாங்குறது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஆமா, இந்த மாடி தோட்ட கிட் தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை கீழே 50% மானியத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தை நம்ம எப்படி ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனலை முதல் தடவை பாக்குற நபரா இருந்தீங்கன்னா விவசாயம் பண்ற தகவல் அறிய நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி கூகுள்ல போய்கிட்டு டிஎன் ஹார்டிகல்ச்சர் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. டிஎன் ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறத போட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஸோ இந்த டிஎன் ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஓரத்துல ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கா. ஸோ இதுல கீழே இறங்கிட்டே வந்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா டெரஸ் கார்டன் கிட் மாடி தோட்ட தொகுப்பு திட்டம் அப்படின்னு இருக்கா. இதை தொட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்துடும். உள்ள அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். இதுல ஏற்கனவே நீங்க பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ரிஜிஸ்டர் நம்பரை இதுல போட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல இருக்கு நம்மளோட அப்ளிகேஷன் அப்படின்ட்டு. ஸோ இது அஸ் யூஸ்வல் நம்ம எப்பயும் போல நீங்க இங்க உங்களோட ஆதார் நம்பர் பதிவு பண்ணணும். அதே மாதிரி இங்க உங்களோட பேர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பேர் கேட்டிருப்பாங்க. இங்க உங்களோட ஹஸ்பண்ட் நேம் அது ஃபாதர் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இங்க நீங்க நீங்க ஆண் ஜெண்டர் கேட்டிருப்பாங்க, கேட்டகரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்க பேர் எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா மாடி தோட்டத்துக்கான கிட்ல என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸோ இங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன தொகுப்புகள்ல இருக்கு அப்படின்னு பார்ப்போம். செடி வளர்ப்பு பைகள் 6 பைகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி 6 கிலோ தென்னை நார்கல்வி, அதாவது கோகோ பிட்டுன்னு சொல்லுவாங்க, காயர் பிட்டுன்னு சொல்லுவாங்க. இது 2 கொடுப்பாங்க. 6 கிலோனா 2னா 12. ஓகேவா? 12 கிலோ. 6 வகையான காய்கறிகள் விதைகள் அதிக மகசூல் தரும் வீரிய ஒட்டு ரகம், அதாவது 6 வகை காய்கறி விதைகள் உங்களுக்கு தந்துருவாங்க. அதுல அதிக மகசூல் தரக்கூடிய காய்கறிகள் தருவாங்க. அது போக அசோஸ்பெரிலம் கொடுப்பாங்க 300 கிராம், பாஸ்போ பாக்டீரியா கொடுப்பாங்க 300 கிராம், ட்ரைகோடர்மா விரிடி 200 கிராம் கொடுப்பாங்க. இதெல்லாம் நுண்ணுயிரிகளுக்கான உரங்கள். இதை அந்த இதுல இருக்கும். அது போக வேப்ப எண்ணெய் மருந்து. ஓகேவா? அதாவது வேப்ப எண்ணெய் தான் சொல்றாங்க. அதை 100 மில்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி மாடி தோட்ட காய்கறி வளர்ப்பு முறைக்கான கையேடுன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி வளர்க்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புக்லெட் உள்ள இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுதான் மாடி தோட்டம் காய்கறி வளர்ச்சி திட்டத்துல உள்ளது. இதோட விலை எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, விலை அறியன்னு கொடுத்தீங்கன்னா மொத்த விலை 900 ரூபா. உங்களுக்கு மானிய விலை போக 450 ரூபா. ஒரு தொகுப்பு 450 ரூபா. ஒரு பயனாளி அதிகபட்சமா 2 தொகுப்புகள் வரை பெறலாம். அதாவது ஒரு ஆதார் கார்டுல இருந்து நீங்க 2 தொகுப்புகள் பெற்றுக்கலாம். அதாவது 2 கிட் வாங்கிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இப்போ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ உங்களோட ஏரியா டைப் தேர்ந்தெடுக்க சொல்லும். நீங்க ரூரல்ல இருக்கீங்களா, அதாவது நகர்ப்புறத்துல இருக்கீங்களா, கிராமத்துல இருக்கீங்களான்ட்டு. ஸோ இதை கொடுத்துட்டு நீங்க ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக்ட், இப்போ கிருஷ்ணகிரி அப்படின்னு தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு இது பார்த்துக்கிட்டீங்கன்னா, தாங்கள் தேர்வு செய்த வட்டாரத்தில் மாடி தோட்டத்து காய்கறி தொகுப்பு விண்ணப்ப படிவங்கள் நிறைவடைந்து விட்டன அப்படின்றத சொல்றாங்க. எதுக்கு இப்படி சொல்றாங்கன்னா, இது குறிப்பா மாடி தோட்டத்துக்கான கிட்டு கோடை காலத்துலதான் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஆனா இப்போதைக்கு அந்த விண்ணப்ப படிவங்கள் ஓப்பன்ல இல்லை. ஆனா ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இதுல போட்டீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்க விண்ணப்பிச்சுட்டு உங்களோட ஆதார் கார்டு போட்டோ, உங்களோட போட்டோ எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க, தங்களது விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டவுடன் தலைகளை நேரில் பெற்றுக்கொள்ளவும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது உங்களோட விண்ணப்பம் நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்றது சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க ஊர்ல இருக்க தோட்டக்கலை அலுவலகத்துல இருந்து உங்களுக்கு கூப்பிட்டு உங்களை இந்த கிட்ட நீங்க நேர்லயே போய் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி நீங்க இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இந்த ஃபார்ம் அப்ளிகேஷன் நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ இந்த மார்ச் ஏப்ரல் மேலாம் மறுபடியும் ஓபன் பண்ணிடுவாங்க. நீங்க இங்கேயே விண்ணப்பிச்சா உங்களுக்கு இங்கேயே நேர்லயே கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் இது. இப்படிதான் விண்ணப்பிக்கணும்